ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் யூனிஃபார்மெல்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையுமே கையிலேயே துவைச்சு அலாசி ஓட்டு மேலேயே காய போட்டேங்க. ரொம்ப அதிகமாக வெயிலாக இருந்ததுனால ஓட்டு மேலேயே காய போட்டேன். இன்னுமே எங்களுடைய வாஷிங் மிஷின் ரெடியாகவே இல்லை. அதுக்கு ரொம்ப எர்த்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லைன் செக் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில். அதனாலேயே ஹெவி வேலை. ஃபஸ்ட்டு கீழே லைன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேல் லைன் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு என்னென்ன ரெசிபி எல்லாம் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த மெனுக்கு வந்து எழுதி வச்சுருப்பேன். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொட்டீஸுங்கெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுட்டாங்க. சரி, அதனால் மறுபடியும் எழுதி வச்சேன். இது எதுக்காக எழுதி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போய் கிச்சனில் நின்றுட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் மெயினாக வந்து காலையில் டிஃபனுக்கும் நைட் டின்னருக்கும் வந்து ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா, என்னென்ன சட்னி வெரைட்டிஸ் எனக்கு தெரியும், என்னென்ன குழம்பு செய்வேன் அப்படிங்கிறது எல்லாமே எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா அதை எடுத்து பார்க்கும்போது இது இந்த அன்னைக்கு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்து, சரி இதுதான் செய்யாமல் இருக்கோம், இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் பார்த்திங்களா. அதனால தான் இது எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது வராது. புதினா சட்னி அரைச்சி இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லியில் ஊற்றி வச்சுருந்தேன். பாப்பா வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேங்க. தோசை ஊற்றி சட்னி வச்சு கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.